Hello children. Today we are going to see 11th standard unit 1 poem 1 Once Upon a Time by Gabriel Okara. Part 2. In the last video part 1 we saw the first 3 stanzas. Before going to the next stanzas, let us have a small recap of what we saw in the last video. In the first stanza, the poet says that human relationships are not marked by sincerity and open-mindedness. That is, they are not true. They are not true nowadays. But in those days, they were very true. The people were genuine. They laughed from the depth of their heart. But today, the laughter is just from the teeth and not from their heart. In the second stanza, the poet says that today the people shake hands with people without any genuinity. When they shake with their right hand, the left hand searches another man's pocket. That is, they expect something in return. And in the third stanza, he criticizes the insincerity by the invitations people extend to others. They invite people for namesake. On accepting the invitation, when we go there, the welcome will be good once, maybe twice. But definitely, when the third time we go, there will not be any welcome note. Doors will be shown at us. This is what we saw in the first 3 stanzas. அப்போல்லாம் மக்கள் ரொம்ப ஜெனுவினாக இருந்தாங்க. 1 second. ரொம்ப ஜெனுவினாக இருந்தாங்க. ஆழ் மனசோட உண்மையான அன்போடு எல்லாத்துலேயும் பழகுனாங்க. பட் இப்போது அந்த மாதிரி இல்லை. நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, ஆனால் நம்ம வீட்டுக்கு போனால் 2 தடவைக்கு 3 தடவைக்கு மேலே இந்த மரியாதை நம்மளுக்கு கிடைக்காது. எந்த ஒரு ஈவன் கை குலுக்குனா கூட இவரால் நம்மளுக்கு ஏதாவது பிரதிபலன் இருக்குமா, பலன் இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தான் கை குலுக்கவே ஆரம்பிப்பாங்க. ஒரு உண்மை தன்மை இல்லாத நிலை இப்பொழுது இருக்கிறதா poet சொல்கிறாரு. Now we can go into the next stanza. So, I have learned many things, son. I have learned to wear many faces like dresses. So, I have learned many things, son. I have learned to wear many faces like dresses. Poet சொல்கிறாரு, நான் இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த உலகத்துலேருந்து. என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, விதவிதமாக நம்ம சட்டையை மாற்றுற மாதிரி நம்மளுடைய முகங்களையும் மாற்றுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். அது என்னது சட்டையை மாற்றுற மாதிரி முகங்களையும் மாற்றுறது அப்படின்னா, அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் காமிப்போம். பிடிக்காது சில பேர்த்த, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம சுப்பீரியராக இருந்தால் நம்ம அவங்களுக்கு சிரிச்சே ஆகணும். உள்ளுக்குள்ளே 1000 கோபம் இருக்கும், பட் நம்ம சிரிச்சாகணும். உண்மையான துக்கம் இல்லைனாலும் துக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கணும். சில பேர்த்துக்கு யாராவது ரொம்ப அவருடைய பரம எதிரி இறந்து போயிருப்பாங்க. அந்த துக்கத்துக்கு அவன் போயிருப்பான். உள்ளுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும், அப்பா நம்மளோட எதிரி போயிட்டான் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தால் கூட அது அந்த உண்மைத்தன்மை இருந்துச்சுன்னா போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் போயிட்டு அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இதை தான் போயிட்டு சொல்கிறாரு. நான் வேஷம் போட தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய முகத்தை நான் மாற்றி வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். லைக் ட்ரெஸ்ஸஸ், நம்ம சட்டை கழட்டி மாற்றுற மாதிரி நம்மளுடைய முகங்களையும் நம்ம வேஷங்களையும் நல்லா மாற்றிட்டுருக்க கற்றுக்கிட்டேன். ஹோம் ஃபேஸ் எத்தனை வகை இருக்குது பாருங்கள். ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ்ட் ஃபேஸ், காக்டைல் ஃபேஸ். ஹோம் ஃபேஸ் வீட்டில் நம்ம இருக்கிறது, நம்ம யதார்த்தமாக இருப்போம் வீட்டில். ரைட்.
ஆஃபீஸ் போனால் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி கேஷுவலாக இருக்க முடியாது. அங்கே நம்ம வந்து as if we are very sincere to our work, as if we are very genuine to our work. அந்த மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மாற்றிப்போம். இப்போ நம்மளே வந்து இப்போ நம்ம பீச்லேயே பார்க்லேயே இருக்கணும், நம்மளுடைய உண்மையான சந்தோஷம் எல்லாம் இருக்க முடியும். அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே நம்ம கிளாஸ்குள்ளே வந்து உட்கார்றப்போ, டீச்சர்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? டீச்சர்ஸ் வந்துட்டால் ஐயோ சார் வந்துட்டாரே, நம்ம இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியாது உங்களுக்கு தோன்ற அது இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கிளாஸை கவனிக்கிற மாதிரி யூ ஆர் வெரி சின்சியர், ரைட்? அதை தான் அவர் சொல்கிறாரு. ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ். வெளியே போகிறப்போ ஒரு பெரிய மனுஷன் மாதிரி, ரைட்? நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ நம்மளுக்கு கீழ்த்தரமான குணங்கள் இருந்தாலும் வெளியே அதை நம்ம காமிக்க முடியாது. அடுத்தவங்களுக்காக நம்ம கொஞ்சம் மிடுக்காக கொஞ்சம் இதாக தான் இருந்துக்கணும் இல்லையா? அதான் ஸ்ட்ரீட் ஃபேஸ். ஹோஸ்ட் ஃபேஸ்னால் வரவேற்கிற. இப்போ நீ வந்து ஒருத்தங்களை வரவேற்க போகிற, அப்போ நீ பிடிச்சாலும் பிடிக்காட்டையும் நம்ம அவங்க புன்முறுவலோடு வரவேற்கிறோம் இல்லையா? அப்போது எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ சந்தோஷமாக நம்மளை வரவேற்கிறாரு பாரு அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே உன் மனசுக்குள்ளே அது பிடிக்காம கூட இருக்கலாம். ஹோஸ்ட் ஃபேஸ். இட்ஸ் காக்டெயில் ஃபேஸ்னால் காக்டெயில் இஸ் நத்திங் பட் டெய்ல் ஆஃப் அ காக். ஒரு மயிலோட இறகு, அதில் எத்தனை கலர்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ரைட்? அது மாதிரி மனுஷனுடைய முகத்தில் இத்தனை முகம் நம்ம வந்து மறைச்சி வச்சுருக்கோம். வீட்டில் ஒரு முகத்தை காமிப்போம், அம்மா அப்பா கிட்ட சந்தோஷமாக இருக்கிறப்போ ஒரு முகத்தில் இருப்போம், நம்ம அம்மா அப்பா நம்ம இது கேட்டு கிடைக்கலன்னா அப்போ ஒரு முகம் இருக்கும், ரைட்? மார்க் வந்துருச்சுன்னா காமிக்கிறப்போ ஒரு முகம் இருக்கும், மார்க் கம்மியாகிடுச்சுன்னா அதை காமிக்கிறப்போ அப்படியே பாவமாக தப்பு பண்ணிவிட்டு தப்பிக்கிறதுக்கு பாவமாக. ஸோ ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒவ்வொரு மாதிரி முகத்தை மாற்றி இருக்க நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் குழந்தைகிட்ட சொல்கிறாரு. வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ் லைக் அ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல், ரைட்? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மைல் வச்சுருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இடமா, எதுக்கு இப்படி சிரிக்கணும், அளவாக சிரிக்கணும். மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சில இடத்துல சத்தம் போட்டு சிரிக்க முடியாது, ரைட்? You know one thing, very big people, they have a protocol. They are not even supposed to laugh or even supposed to cry, outburst, even when they are in a totally stressed mentality. If for example என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பெரிய மனுஷங்க எடுத்துக்கிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரைம் மினிஸ்டர் அவருக்கு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் ஷுட் நாட் க்ரை இன் பப்ளிக். இது ப்ரோட்டோகால். யூ பிலீவ் இட் ஆர் நாட். அவருக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் he is not supposed to outburst. say எக்ஸாம்பிள் சொல்கிறான். when Prime Minister Srimati Indira Gandhi passed away, immediately her son Rajiv Gandhi was nominated as Prime Minister. அவர் Prime Minister ஓத் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே வந்து அவங்க அம்மாவுக்கு சிதைக்கு கொல்லி வைக்க வராரு. அந்த இடத்துல அவர் அவ்வளோ மனசில் துக்கம் இருந்தாலும் அழுவக்கூடாதுங்கிறது வந்து ப்ரோட்டோகால். அவர் அந்த மாதிரி தான் ஒரு இது, அவங்களுக்கு துக்கம் இருந்தாலும் அதை ரூம்குள்ளே யாருக்கும் தெரியாமல் தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ரோட்டோகால்லாம் இருக்குது. இந்த மாதிரி மனுஷங்க சத்தம் போட்டு அவங்க இப்போ ஏதோ ஒரு ஜோக் பார்க்குறோம், அப்போ நம்ம வந்து இவ்வளோ ஈஸியாக சிரிக்கிறோம். they cannot laugh in a public because they are big shots, so they have to behave like this according to their protocol. அதான் சொல்கிறாங்க, அந்த போய்ட் சொல்கிறாரு, ரைட்? நான் வந்து உன்னை மாதிரி என்னால் ஜெனுவினாக கள்ளம் கபடம் இல்லாமல் என்னால் சிரிக்க முடியல, ரைட்? நான் வந்து இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு முகத்தை காமிச்சிட்ருக்கிறேன், ரைட்? ஐ ஹவ் லேர்ன் டு வியூ மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், host face, cocktail face, with all their confronting smiles like a fixed portrait smile. portrait smile படத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு சிரிப்பை பார்த்தீங்களா, அது வந்து உண்மையான சிரிப்பாக கிடையாது. சொல்லுவாங்க ஸ்மைல் அப்படின்னு போட்ட ஃபோட்டோகிராஃபர் சொன்னோன்னே ரைட் சிரிப்போம், அது கூட நம்மளுக்கு சிரிப்பு வராது. அவர் என்ன சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் சரிங்க, லைட்டாக சரிங்க, ரொம்ப பல்ல காமிக்காதீங்க, ஒத்தட்டத்தை ஒர்க்காதீங்க, ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திஸ். இதான் டிஃப்ரெண்ட் ஸ்மைல்ஸ். ஒரு போர்ட்ரேட் ஸ்மைல் மாதிரி நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். என்னால் உண்மையாக கள்ளம் கபடம் இல்லாமல் நீ சிரிக்கிற மாதிரி என்னால் சிரிக்க முடியல. உன்னுடைய சிரிப்பில் ஒரு உண்மை இருக்குது, ரைட்? ஒரு உண்மையான அன்பு தெரியுது. பட் என்னோடய சிரிப்பில் நான் அப்படிலாம் இல்லாமல் இருக்க நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ ஹவ் லேர்ன் டு லாஃப்
with only my teeth and shake hands without my heart. இன்னொன்னையும் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, பொய்யா சிரிக்க கற்றுக்கிட்டேன். ரைட், மனசுலேருந்து என் சிரிப்பு வரல, என் சிரிப்பு வாயளவில் தான் இருக்குது, அதை நான் சிரிக்க கற்றுக்கிட்டேன். அண்டு மேலோட்டமாக அடுத்தவங்களுக்காக கை கொடுக்க கற்றுக்கிட்டேன். இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். வேறு எதையும் நான் இப்போ என்னால் உன்னை மாதிரி என்னால் இன்னோசென்ட்டாக உண்மையாக நானாக இருக்க முடியல. ஐ couldn't be what I am. Right. I have also learned to say goodbye when I mean good riddance. Right. For example, அவர்கிட்டேருந்து தப்பிச்சு போனால் போதும்னு இருக்கும். ரைட், இஃப் ஐ டேக் கிளாஸ், எப்படா இந்த பீரியடு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் பி வெயிட்டிங். ரைட், பெல் அடிக்கிறப்போ நான் கிளம்புனேன்னா அப்படி ஆஸ் இஃப் ஐயோ பெல் அடிச்சிருச்சு, சரி வி ஆர் கோயிங் டு மிஸ் த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி யூ யூஸ் டு ஷோ சம் ஃபேஸ். ரைட், அதான் எனக்கு அவர் போனால் போதும்னு நினச்சிட்ருப்போம் மனசில். ஆனால் பிரிய போகிறப்ப, சரி நான் உன்னை விட்டு பிரிய போகிறேனே, ஐ ஃபீல் வெரி சேட், வி ஆர் கோயிங் டு பார்ட். ரைட், but actually that parting will make them happy, but they hide that feeling and they used to and they try to say that I am very sad or it's bad for us to get part. I have also learned to say goodbye when I mean good riddance. Right, உன்னை விட்டு போனால் போதும்னு உள்ளுக்குள்ள நினச்சிக்கிட்டு வெளியே ஐயோ நான் உன்னை விட்டு பெரிய போகிறேன்னு சொல்கிறதுக்கு, போலியாக நடிக்கிறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன். I also learned to say glad to meet you without being glad. ரைட், பார்க்குறதுக்கு சந்தோஷமாகவே இருக்காது, ஆனாலும் உங்களை சந்திச்சதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ரைட், அப்படின்னு நான் பொய்யா சொல்ல கற்றுக்கிட்டேன். அண்ட் டு சே இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்டு. ரைட், கிளாஸ் போர் அடிச்சுட்டு இருக்கும். ரைட், அவங்கள்ட்ட பேசுகிறது ஒரு வழி இல்லாமல் எப்படா ஒரு பேச்சை முடிச்சுட்டு போவார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அந்த பேச்சு முடித்தோன்னா உங்கள்கிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வி யூஸ் டு நம்ம சொல்லிட்டு கிளம்புறப்ப சொல்லணும் நைஸ் டாக்கிங் டு யூ. ஃபோனில் பேசுவோம், இல்லை நேரில் பேசுவோம், ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்போம், யாருன்னு தெரியாது. ஆனால் கிளம்புறப்போ நைஸ் டாக்கிங் டு யூ, ஐ எம் கோயிங் டு மிஸ் யூ சொல்கிறோம்ல, அது மனசளவில் சொல்கிறோம். உண்மையாக எனக்கு அது நீ போனால் சந்தோஷம்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் நடிக்க கற்றுக்கிட்டேன். பட் பிலீவ் மீ son, I want to be what I used to be when I was like you. ரைட், ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ரைட், உன்னைய மாதிரி நான் இருந்தப்போ, இப்போ நீ எப்படி இருக்கியோ அது மாதிரி நான் குழந்தையாக இருந்தப்போ நான் எப்படி இருந்தேனோ, அப்போ இப்போ நீ எப்படி இருக்கியோ அப்போ நானும் குழந்தையாக இருக்கிறப்ப அந்த மாதிரி தான் உண்மையாக இருந்தேன், கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தேன். ரைட், அது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I want to be what I used to be when I was like you. Right, நான் உன்னை போல இருக்கும் பொழுது நானும் உன்னை போல தான் உண்மையாக கள்ளம் கபடம் இல்லாமல் சிரித்து கொண்டிருந்தேன். அது மாதிரி இப்போ எனக்கு ஆகணும்னு உண்மையிலேயே ஆசையாக இருக்குது என்னுடைய மகனே. ஆனால் என்னால் இந்த உலகத்தில் அப்படி இருக்க முடியலை. I couldn't. I have to act. I have to be fake for the sake of being fake. நோ அதர் கோ. நான் இந்த பொய்யான உலகத்தில் நான் பொய்யான வாழ்க்கைக்காக நான் பொய்யான வாழ்க்கை தான் வாழ வேண்டி இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நான் உன்னை மாதிரி இருக்கணும்னு தான் உண்மையிலே ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். ரைட், நான் இப்போ கற்றுக்கிட்டேன் பார்த்தியா இந்த மாதிரி. ரைட், இந்த தேவையில்ல பொய்யா இருக்கிறது, பொய்யா நடிக்கிறது, பொய்யா சிரிக்கிறது, பொய்யா வரவேற்கிறது, பொய்யா போயிட்டு வரேன்னு சொல்கிறது, இந்த மாதிரிலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்ல. இந்த கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் நான் மறக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு ஃபர்கெட் ஆல் தீஸ் திங்ஸ் வாட் ஐ ஹவ் லேர்ன்ட் டு பி ஃபேக், ஹவு டு பி ஃபேக் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட். பட் ரியலி believe me my son, I don't want to be like this. I want to be very innocent like you when I was like you when I was a child. Most of all, I want to relearn how to laugh. Most of all, I want to relearn how to laugh. எல்லாத்துக்கும் மேலே இந்த குழந்தைங்க முகத்தில் சிரிப்பை பார்த்தீங்களா? குழந்தைங்க சிரிக்கிறப்போ அதில் ஒரு உண்மை எதுவுமே இருக்காது. நீ அடிபட்டுட்டு இருந்திருப்ப, அது உன்னை பார்த்து சிரிக்கும். அதுதான் அந்த உண்மையான சிரிப்பு. ரைட், ஃப்ரம் தே ஹார்ட், மனசுக்குள்ளேருந்து வர சிரிப்பு. ஏழை குழந்தைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் சொல்லுவான் இல்லையா, அதே தான். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன் ஹவு டு லாஃப். ரைட், நான் எப்படி உண்மையாக அன்போட உள்ளன்போட சிரிக்கணும்னு திரும்பி கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபார்னால் இங்கே பிகாஸ்
My laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. I want to relearn how to laugh because my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. நான் உண்மையிலேயே சிரிக்கணும்னு கற்றுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் கண்ணாடியை பார்த்து சிரித்தேன் அப்படின்னா என்னுடைய பற்கள் தெரியுது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, விஷப்பாம்பு தன்னுடைய ரெண்டு நாக்கையும் வெளியே அப்படி கொண்டாந்து காமிக்கிற மாதிரி, ரைட், உள்ளுக்குள்ளே விஷத்தை வச்சுக்கிட்டு நான் வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபேக். ஐ காட் ஃபெட் அப் ஆஃப் பீயிங் ஃபேக். Really, I want to be like you, my dear son. I want to be innocent like you, my dear son. So, show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile once upon a time when I was like you. அந்த பையன்கிட்ட கடைசியாக கேட்குறாரு, இது என்னுடைய செல்ல பையனே, நான் உன்னை மாதிரி கள்ளம் கபடாமல் இல்லாமல் சிரிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ எதுக்கும் யாரை பற்றியும் கவலைப்படல, இந்த உலகத்தை பற்றி கவலைப்படல. நீயாக இருக்க, யாருக்காகவும் நடிக்கலை, உண்மையான அன்போடு இருக்க, பொய்யான அன்பை நீ வெளியே காமிக்கவே இல்லை. நானும் சின்ன குழந்தையில இருக்கிறப்போ உன்னைய மாதிரி தான் இருந்தேன். அதை இப்போ மறந்துட்டேன். அதெல்லாம் நான் திருப்பி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரைட், இந்த உண்மையாக சிரிக்கிறதுக்கு நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் சிரிக்கும்போது கண்ணாடியை பார்த்தேன்னா என்னுடைய பிம்பத்தில் தெரிகிற அந்த என்னுடைய பற்கள் எப்படி தெரியுதுன்னா, விஷப்பாம்பு தன்னுடைய பற்களை காமிக்கிற மாதிரி தெரியுது. உள் மனசில் அன்பு இல்லை, ஆனால் என்னுடைய பல்லில் விஷம் வச்சுக்கிட்டு நான் சிரிச்சிட்ருக்கேன். அதனால் மகனே, எனக்கு நீ காமி, நான் எப்படி சிரிக்கணும்னு எனக்கு நீ சொல்லிக் கொடு, காமிச்சு கொடு. ஷோ மீ how I used to laugh when I smile once upon a time when I was like you. நீ ஒன்னே மாதிரி நான் இருந்தப்போ நான் எப்படி சிரிச்சாங்கிறத எனக்கு இன்னொரு தடவை நீ சிரிச்சு காமி அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், இதான் அந்த 6 ஸ்டான்ஸா. ரைட், again a small we'll go into the poem. Once upon a time, son, they used to laugh with their hearts and laugh with their eyes, but now they only laugh with their teeth, with their eyes block cold eyes. Search behind my shadow. There was a time indeed they used to shake hands with their hearts, but that's gone, son. Now they shake hands without hearts, while their left hand search my empty pockets. Feel at home, come again, they say, and when I come again and feel at home once, twice, there will be no thrice, for then I find doors shut on me. So I have learnt, my son, I have learnt to wear many faces like dresses: home face, office face, street face, host face, cocktail face, with all their conforming smiles like a fixed portrait smile. And I have learned too to laugh with only my teeth and shake hands without my heart. I have also learned to say goodbye when I mean good riddance, to say glad to meet you without being glad, and to say it's been nice talking to you after being bored. But believe, my son, I want to be what I used to be when I was like you. I want to unlearn all these muting things. Most of all, I want to relearn how to laugh, for my laugh in the mirror shows only my teeth like a snake's bare fangs. Show me, son, how to laugh. Show me how I used to laugh and smile once upon when I was like you. The poem ends here. Right, the last 3 stanzas, first stanza or 4th, 5th and 6th stanza இப்போ நம்ம பார்த்தோம். ரைட், அது அவர் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பல முகங்களோட வாழ கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கையை பிடிக்கல. நான் உன்னை மாதிரி உண்மையான அன்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அதை நீ சொல்லிக் கொடு. நீ சின்ன குழந்தையா இப்போ நீ எப்படி சிரிக்கிறியோ அது மாதிரி நான் ஒரு காலத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எனக்கு எப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ரைட், the poem ends here. Thank you, children.